ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட ரெசிபி காடை பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். ஒன்றுமே இல்லைங்க, மிளகும் சீரகம் நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணி செப்பரேட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடாய் சூட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். குட்டி குட்டிஸாக அரிஞ்சு வச்சு 2 தக்காளி, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுவும் நல்லா ஒரு பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம காடை கழுவி வச்சுருக்க காடையே நான் சேர்த்துக்கிறேன். 2 காடை சேர்த்துக்கிறேன். நல்லா அதுவும் நல்லா கலந்து நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். காடை நல்லா வேகணும், அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, தண்ணி நல்லா சுண்டி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலா, சீரகம், பெப்பரும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அது இந்த டைம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்ச நேரம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். காடை பெப்பர் மசாலா ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ, பை பாய்.